அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நவராத்திரி முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இப்போ தான் எனக்கு போஸ்ட் பண்ண டைம் இருந்துச்சு. நவராத்திரியில் நம்ம வீட்டில் எப்படி கொலு வச்சோம், என்னென்ன கோலம்லாம் போட்டோம். ஃபஸ்ட்டு டே கோலம் சூப்பராக போட்டு முடிச்சிட்டோம். செகண்ட் டேயும் போட்டு முடிச்சிட்டோம். இந்த 11 நாளுமே நாங்கள் சூப்பராக நவராத்திரியை செலிப்ரேட் பண்ணோம். தாம்பூலம் வச்சு கொடுத்தேன். அது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அடுத்து வர்ற வீடியோஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் வீடியோவாக தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நான் போட்ட கோலத்தை தான் உங்கள்கிட்ட ஷூட் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த கோலங்கள் நமக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். தினமுமே 11 நாள் இந்த வட்டம் நவராத்திரி இருந்தனால ஒவ்வொரு நாளும் என்னுடைய வீட்டு வாசலில் சிங்கப்பூரில் இந்த மாதிரி தான் சின்ன கோலமாக அழகாக நான் போட்டுக்கிட்டே இந்த தேர் கோலத்தில் கூட பார்த்திங்கன்னா சூரியனும் சந்திரனும் இணைந்து இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா அம்பாளையும் சிவனையும் குறிக்கும். நம்ம வீட்டில் நல்ல ஒரு விசேஷமான காலங்களில் தாமரை கோலம், விளக்கு கோலம், ஸ்டார் கோலம் இந்த மாதிரி நீங்கள் போடும் பொழுது குட் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே மயில், ஸ்டார், தாமரை எல்லாமே சேர்ந்த கோலத்தை நான் போட்டிருக்கேன். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த 11 நாளும் நான் நவராத்திரியை சிறப்பாக செஞ்சு முடித்தேன். உங்கள் வீட்டில் நவராத்திரி எப்படி பண்ணீங்க அப்படின்றத என்னோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.